என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸி. கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. டேலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. அது பண்ணையார் வீட்டில் ஷூட் பண்ணோம், காசு இல்லை. பண்ணையார் வீட்டில் எல்லாருக்கும் சமையல் பண்ணுறோம். அந்த சமையல்லாம் அந்த கதை அப்படி ஒரு கல்யாணத்தை பேஸ் பண்ண கதை. அதெல்லாம் அங்கே சமையல் பண்ணுறது, வடை போடுறோம், அதை போடுறோம், அதை போடுறோம், எல்லாம் ஷூட் பண்ணு எல்லாம். அது அந்த கோவில் திருவிழாவில் நாங்கள் போய் எடுக்கிறது தான். எல்லாம் கிராமப்புறமாக இருக்கிறதுனால சன்செட்டு, சன்ரைஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக ஆடுகள் மாடுகளோட அழகழகாக இருக்கும். அதில் நல்லா ஷியாமோட மியூசிக்கு, ஓவர்லாப் மியூசிக்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பெண் எப்படி சமுதாயத்தில் அநீதியை எதிர்த்து தனிமையாக நின்று போராடுறாங்கிறது அந்த கதையோட. வாயே பேசாத அந்த பெண், எதிர்த்து யாரையுமே பேச மாட்டா, பயந்தவளுக்கு எங்கிருந்து ஒரு வீரம் மகாசக்தியாக மாறினா அப்படின்னு கதை. கதையில் நான் எப்போவுமே கோட்டை விட மாட்டேன். எக்கனாமிக்கு ஷூட்டிங்கு வந்தாங்க, உதவி பண்ணாங்க, அதெல்லாம் வேறு. அந்த கதை மக்களுக்கு போய் சேர வேண்டியது ஆஹா அப்படின்னு சொல்ல அளவுக்கு இருக்குதா, அதில் நான் எப்பவுமே முதல் குறி. அந்த படம் அதை அப்படி பண்ணோம். ஸோ எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டு மோகன் சரிதா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த படமாக விலாங்கு மீன் அப்படின்னு ஒரு க்ரைம், நிழல்கள் ரவி, ஸ்லோக்ஷனா, பூர்ணிமா ராவ்னு ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு, இவங்களையெல்லாம் வச்சு ஒரு திருன்னு எடுத்தேன். அந்த படம் இன்றைக்கும் பேசப்படுது சித்ரா. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மீண்டும் நீங்கள் விலாங்கு மீனை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போவே தினத்தந்தியில் என்ன எழுதினாங்கன்னா, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பெண் இயக்குனர் அப்படின்னு எழுதினாங்க. பத்திரிக்கையெல்லாம் அப்படி எழுதுச்சு. படமும் எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டாலோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலோ காசு வருதா, அதை வச்சு தான். காசு மேலே ஆசைக்கு சொல்லலை, காசு கொடுத்து படம் பார்க்குறதுக்கு வர்றானா அதை வச்சு தான் படத்தோடைய குவாலிட்டியை பார்க்க முடியுதுன்னா, படம் கொட்டுன்னு கொட்டுது, சூப்பர் ஹிட்டு. பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த படத்தோடைய இயக்கம், திரைக்கதை, அந்த திரைக்கதைக்காக நான் மிக பாடுபட்டிருக்கேன். அதில் வேலு பிரபாகர் ஃபோட்டோகிராஃபி, மௌலி விட்டுட்டு வெளில வந்து நலம் நல்ல மரியாவல் நான் பண்ணும்போதே அவர் ஃபோன் பண்ணி நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன்னு கேட்டு வந்தார். சரி, நல்ல கேமராமேன் தானே, நமக்கு ஒன்றும் பகமை இல்லையே அப்படின்னு அவரை கேமராமேனை போட்டேன். அதுக்கப்புறம் விலாங்கு மீனில் கேமராமேன், அவருக்கு ஒரு பெரிய பேர் வந்தது. அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு, பேசப்பட்டது. அதே மெத்தடில் 3 பேர் கொலை பண்ணிட்டானுங்க போலீஸு ரெக்கார்டில், தியேட்டரில். அந்த மாதிரி அந்த ஒரு த்ரில்லர். இன்றைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த படத்தை பற்றி. அது நல்லா ஓடிச்சு. இப்படி தான் நான் டைரக்டர் ப்ரொடியூசராக வந்துக்கிட்டு இருக்கேன். நடிப்பு மேலே கவனத்தை மாற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பெண்மணி, எனக்கு 25 வயசு ஆகுது. சொன்னால் திரைத்துறையில் இப்படியா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு காதலோ இல்லை வேறு எந்த ஒரு ஆண் உறவுகளோ அது வரைக்கும் இல்லை. அது வரைக்கும் இல்லை. நான் அது வரைக்கும் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, ஆனால் அந்த இன்சிடெண்ட்டு எனக்கு வாழ்க்கை சரி இல்லைங்கிற மாதிரி அதை கட் பண்ணிட்டேன். ஓ, திருமணம் பண்ணிங்களா அதுக்கு முன்னாடி யாரையாவது? ஆமாம், அது பண்ணின ஒரு மாதத்துலேயே மோட்டிவேஷன். சினிமாவில் திருமணங்கள், அனைத்து திருமணங்கள்னு நான் சொல்லலை, அநேக திருமணங்கள் பெண்ணுக்கு பணம் இருக்கா, புகழ் இருக்கா, அதனால் நாம் லக்ஸரியாக வாழலாமா,
நாம் கனவுகள், நம்ம லட்சியங்கள், நம்ம கதைகள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இவ பயன்படுவாளாம் அப்படின்னு இது ஒரு விதமான வரதட்சணைன்னு வைங்க. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய சினிமா காதல். அது கொஞ்சம் அப்பாவி பெண்களாக இருந்துட்டா, அனுபவம் இல்லாத பெண்களாக இருந்துட்டா அதில் உருகிடுவாங்க மெழுகுவர்த்தி போல். அப்புறம் அவங்கள திருத்துறதுக்கு கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பெண் தான் நான். ஆனால் முதல்ல நடந்ததில் எனக்கு முழிச்சுக்கிட்டேன். அதில் எனக்கு நாட்டமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் நலம் அறியாவல்லையே நான் ஒதுங்கிட்டேன். அந்த விலாங்குமீன் படத்தில் அதில் ஹீரோவாக நடித்தது அந்த முதல் உங்களை திருமணம் கணவர். ஆமாம், பேர் ஹரிபிரசாத். அந்த திருமணம் முடிந்து 1 மாத காலகட்டத்திலேயே அதுக்கு வேலு பிரபாகர் கேமரா. அந்த நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நான் டைரக்டரும் பண்ணிவிட்டு தயாரிப்பும் பண்ணிவிட்டு இவங்க ஹரிபிரசாத் கொடுக்குற டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கும்போது எனக்குன்னு குடும்பத்தில் இவ்வளோ பண்ணிட்டோமே, யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து பக்கத்தில் நின்று தனியாக ஒருத்தி வந்து எல்லாரையும் உருவாக்குனாலே, இன்றைக்கி தனியாக அவள் கஷ்டப்படுறாளே, யாராவது சப்போர்ட்டில் நின்று ஏன்னு கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் முதுகெலும்பு இல்லை. அப்படி ஒரு காலகட்டம். அவங்கள நம்ம கோவப்பட்டுக்கிறது இல்லை, நமக்கு என்ன அமைஞ்சது, நாம் என்ன மாற்றிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த படம் முடிஞ்சவுடனே விவாகரத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். கொடுத்துட்டேன். தனிமை, பயம், அனுபவம் இல்லாத ஒரு குறை. இதில் விலாங்குமனை தொடர்ந்து விலங்குன்னு படம், அதில் வந்து நிழல் ரவி, அருண் பாண்டியன், ரம்யா கிருஷ்ணன் அறிமுகம். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம். ஸ்லோக்ஷனா, ஜெய்சங்கர். எனக்கு ஜெய்சங்கரை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவரோட ஒரு படம் நடித்தேன். ஆனால் இந்த விலங்குங்கிற படம், நாளை மனிதனில் ஒரு பெரிய நல்ல கேரக்டர், ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டரு, இதெல்லாம் அவரை நான் டைரக்ட் பண்ணேன். அவரை வச்சு சூப்பர். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இப்படின்னு ஒரு பெண் என்னோட எத்தனையோ நடிகைங்க நடிச்சிருக்காங்க, என்னை இயக்கின பெண் நீ இங்கே. அதனால் ரொம்ப கரெக்டு டயத்துக்கு வந்துடுவார், பஞ்சுவாட்டி உட்காந்துருவார். ஏன் லேட்டு, ஏன் என்னை ஷார்ட் எடுக்கலை, என்ன வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். சூப்பர். அதை ரசிச்சுட்டு இருப்பார். அதனால தான் அவரை நான் அடிக்கடி யோசிக்கும் போதெல்லாம் அவர் ஒரு ஜென்டில்மேன். நோ டவுட். என்னுடைய உறவும் அப்படி தான் இருந்தது. நான் அவர் ஒரு ஜென்டில் உமன்னு நினைக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கையிலே நான் நடந்துக்கிட்டேன். அவர் வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்துக்கிட்டார். ஒரு ஜென்டில்மேன். அவரை வச்சு இயக்கம் பண்ணேன். ஸோ நம்பியார், ஜெய்சங்கர், நிழல்கள் ரவி, அருண் பாண்டியன், இந்த ஊமை விழிகள் வந்த டைமில் அருண் பாண்டியன், ரம்யா கிருஷ்ணன், இவங்க எல்லாரும் போட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் படம், த்ரில்லர். நானே ஜீப் பண்ணுறது, நானே ஹெலிகாப்டர் பண்ணுறது, அதை லாரியில் வச்சு தூக்கிட்டு போகிறது, பீச்சில் ஒரு 500 பேர் ஆளுங்க மணலில் ஓட்டை போட்டு உள்ளே உட்கார வச்சு சும்மா இது போட்டு மூடிடுறது. ஜெய்சங்கர் அலர்ட்னோன்னா 500 பேர் எந்திரிப்பாங்க துப்பாக்கியோட. அதெல்லாம் அந்த ஜேம்ஸ் பாண்டு ட்ரிக்ஸுங்க. இந்த மாதிரிலாம் அந்த படத்தை ஒரு ஜாலியாக பண்ணேன். ஹெலிகாப்டர் பீஸாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி அது கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு அப்படி ஹெலிகாப்டர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி. நம்மளால் ஹெலிகாப்டரை வர வைக்க முடியாது, பெரிய பணம் கொடுக்க முடியாது. மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளையை விட வேறு என்ன உலகத்தில்? பணமும் பெருசு இல்லை, எதுவும் பெருசு இல்லை, எதை வேணாலும் கொண்டு வரலாம், பிரெயின் மட்டும் இருந்துட்டா. அப்படிங்கிற வித்தைகள் எனக்கு நிறைய. டெக்னிக்கலாக 500 ஜிபியும் கொண்டு வரலாம். சும்மா நம்பியார் போய் இப்படி அவர் பாயிண்டில் கேமரா வரும், அப்படியே போய் ஒரு கதவு, இந்த மாதிரி கதவுன்னு வச்சுக்கோங்க, பெரிய கதவு வச்சுட்டோம், வச்சு அந்த கதவை போயிட்டு அவர் பட்டனை தட்டுவார். ஆளுங்க பின்னாடி இருந்து திறப்பாங்க. பட்டனை தட்டும்போது திறங்கன்னு சொல்லி சவுண்டு கொடுத்தா போகிறோம், உடனே பட்டன் தட்டி கதவு திறக்கிற மாதிரி காட்சி. கதவு திறந்தால் கொடைக்கானலில் ஒரு வாட்டர் ஃபால்ஸு, மலை ஹில்ஸ், அதில்
ஒரு பின்னாடி ஒரு 500-600 பேருக்கு கட்டையாக இப்படி கை மாதிரி வச்சுட்டு சில பேர் தொங்குறது, சில பேர் நீட்டிக்கிறது, அப்படி தலை மாதிரி ஒரு ஒரு மண்டை ஓடு மாதிரி சாதாரண ஹெல்மெட் மாதிரி போட்டு விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அது வந்து அவுட் ஃபோக்கஸில் இருக்கும். 600 பேர் இருக்காங்க. இந்த முன்னாடி ஒரு 300 பேர் இருப்பாங்க. அது நிஜமான ஆளுங்க, நிஜமான துப்பாக்கி. அப்படி நடப்பாங்க, போவாங்க. அப்போ பார்க்கும்போது அவர் கதவை திறந்தோன்னே பார்க்கும்போது இவருடைய அடியாட்கள் 1000 பேர் இருக்காங்க. சூப்பர். இத்தனை பேர் இருந்துமாடா என் பையனை போலீஸ் கையில் மாட்ட விட்டுருக்கீங்க, இன்டர்நேஷ்னலுக்கே நான் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள். அப்போ அவர் அந்த மாதிரி காட்டணுன்னா இயற்கையாக இருக்கிற அத்தனை மலையும் மடியும் அந்த வாட்டர் ஃபால்ஸுகளையும் அவருக்கு சொந்தமானது நம்பியாருக்கு மாதிரி காட்டி அத்தனை பேரை பண்ணோம். அது வந்து இப்படியெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக்கலை கற்றுக்கிட்ட படம் விலங்கு. ஹரிபிரசாதுடைய உங்களுடைய திருமணமும் காதல் திருமணமா? நான் ஒரு அணுன்னு ஒரு படத்தில் நடித்தேன். அப்போ அந்த படத்தில் நான் தான் அணுவாக நடித்தேன். ஒரு நல்ல அவள் ஒரு தொடர் கதை மாதிரி ஒரு கதை. PN மேனன் டைரக்ட் பண்ணார். நான் எங்கள் அக்கா ஹஸ்பண்டு கேமராமேன் சொன்னேன் இல்லையா, தேவி பிரசாத்னு, அவர் கேமரா பண்ணார். அங்கே தான் அவர் முதல்ல பார்த்தேன். ஹரிபிரசாத்தையும் அங்கே தான் சந்தித்தேன். 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதை சொன்னோம். ரொம்ப டீப்பாலாம் வாழ்க்கையை பேசியெல்லாம் பண்ணலை, பண்ணிட்டோம். திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அவங்களாகட்டும், நான் ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு இயக்குனர், என்னால் என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு சினிமாவில்? தினைக்கும் அவர் தாசரி நாராயண ராவ் படத்தில் சிவரஞ்சனி எல்லாம் ஜெயசுதாவோட நடிச்சிருக்கான். நிறைய படம்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சினிமா வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு இல்லையா? அந்த தன்மை அவங்கக்கிட்ட இல்லாமல் சினிமாவில் பேர் வந்தால் தான் நான் வேணும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்ச அப்புறம் நமக்கு மனம் ஈடுபட மாட்டேங்குது. ஈடுபட முடியாத ஒரு செயலை இந்த உலகமே கொடுத்தா நமக்கு என்ன தேவையில்லை. இந்த மனசு அதுக்கு வலிக்கிறதும் அது சுகமாக இருக்கிறதும் ஒரு சின்ன காற்று கூட கொடுத்துட்டு போகுது. நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னா அது வேண்டாம். இது எல்லாமே என்னுடைய முடிவு தான். வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டதும் என் முடிவு தான். இது சொன்னதும் முடிவு தான். விலாங்கு மீன் படம் பார்த்திங்கன்னா தெரியும், அவர் தான் வில்லன். மாரி பெரிய பேர் அவருக்கு. அதே மாதிரி என்னை வச்சே படம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா ஜனங்க, நீ விலங்கு படமும் நடிக்கணும், தொழில் வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு. எனக்கு ஒரு வேளை டைரக்ட் பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ஒரு ஒய்ஃபாக, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக, குழந்த பிறந்தா வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணும்னா அப்போ ஒரு ஆம்பளை தெளிவான இதில் இருந்தால் தான் முடியும். அப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எனக்காக ஒன்றும் இல்லாமல் போயிடுமே அப்படின்னா அதை உணரக்கூடிய அது இல்லை. தேவை அவங்க வாழ்க்கையை பொறுத்து தான் அப்படிங்கிறத எல்லாமே புரிஞ்சுது. அப்புறம் அதான் 2 படம் என் கம்பெனியில் கல்யாணம் ஆன பின்பு நடித்தார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு படம் எனக்கு என் கணவருக்கு தம்பியாக நடித்தார். அப்புறம் காதல், கல்யாணம், டைவர்ஸு, வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. அது ஒரு காலகட்டம் போயிடுச்சு. ஆனாலும் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்ம அடுத்தது விலாங்கு மீன் முடிஞ்சது, விலங்கு எடுக்கலான்ட்டு கதை மேலே போயிட்டேன், டிஸ்கஷனில் போயிட்டேன். அப்போது நிறைய சப்போர்ட்டிங்காக எனக்கு டிஸ்கஷனில் லேடி தனியாக இருக்காங்க, டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, யாரும் இல்லை, குடும்பமும் வந்து அவங்கள பார்க்குறதில்ல அப்படின்னு வேலு பிரபாகருக்கு ஒரு சிம்பத்திக்கு வந்ததாக காட்டிட்டார். அப்போது அந்த விலங்கு படம் இதுக்கெல்லாம் டிஸ்கஷனுக்கு GM குமார், லிவிங்ஸ்டன் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டிஸ்கஷனில் உட்கார வச்சு நானும் டிஸ்கஸ் பண்ணி மைண்டு பூரா கதை மேலேயும் அவர் ஃபோட்டோகிராஃபி மேலேயும் ஒரு படம் எடுக்கிறது மேலேயும் நடந்துட்டார். அவரும் கொஞ்சம் உண்மையாக தான் என்கிட்ட நடந்த எஃபெக்டில் இருந்தது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் சந்தோஷமாக தான் அந்த படம் ஷூட்டிங் போனோம். அந்த ஷூட்டிங் பண்ணுற காலகட்டத்தில்
அவருக்கும் எனக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அந்த ஈர்ப்பு என் பாயிண்ட்லேருந்து நான் சொல்ல தான் முடியும். அடுத்தவங்க என்ன நினச்சி ஈர்ப்புன்னு தெரியாது எனக்கு. கரெக்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப உண்மையாக அவரை நேசித்தேன். அவரும் நானும் ஒரு குழந்தைங்க மாதிரி. நான் என் பேரை அவர் சொல்லி கூப்பிட மாட்டார், நான் அவர் பேரை சொல்லுவேன், டேய் வாடா போடா தம்பி என்னடா அப்படி இப்படி தான் பேசிப்போம். ஜாலியாக பேசிப்போம், வண்டி எடுப்போம், வெளியே போய் சாப்பிடுவோம், கதையை பற்றி பேசுவோம், படத்தை பற்றி பேசுவோம். இதை எடுக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் சால்வ் பண்ணுவார், அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் சால்வ் பண்ணியிருப்பேன். எங்கள் காதல் தொடர்ந்து போனது. அவர் குடும்பத்துக்கு அழைச்சிட்டு போவார், அவங்க வீட்டில் சாப்பிடுவேன், அவங்க ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ குடும்பத்துக்கும் அந்த காதல் தெரிஞ்சு அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளை ஏற்றுக்கலை. அப்போ பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த குடும்பத்தோடையும் நான் பழகினேன். திருமணம்னு ஒன்று பண்ணிக்காமலே லிவிங் டுகெதர் மாதிரியே ஒரு கணவன் மனைவியாகவே நாங்கள் வாழ்ந்தோம். வாழ்க்கையில் செக்ஸ் அடிப்படையில் எந்த திருமணங்களும் வெற்றி அடைஞ்சதில்லை. அது ஒன்று தான் இல்லை, மனம் ஈர்த்துட்டா அது இல்லாமலே கூட வாழலாம். அந்த மாதிரி தான் அவரை நான் அதுக்காக அவர் ஆம்பளை இல்லைன்னு சொல்ல வரல, அவர் ஒரு நல்ல மனிதன் தான், எல்லாம் ஓகே. ஆனால் அது அல்ல முக்கியமாக என்னுடைய வாழ்க்கை. அவர் மேன்மை, அவர் கேமராமேனாக இருக்கார், அவர் ஒரு டைரக்டர் ஆகணும், அவர் நல்லா வரணும், நமக்கு லைஃப்பில் அவர் ஒரு சப்போர்ட். என்ன மற்ற ஆளுங்க மாதிரி நீ இப்படி இருக்க, அது தப்பு, இது தவறு, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிகிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. எதையுமே ஈஸி டாக்கு, ஈஸியாக பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப முழு மனசை திறந்து அவருக்கு இடம் கொடுத்துட்டேன். அது திரும்பி பிக்கிறதுங்கிறது கொல்றது மாதிரி தான், என்னுடைய இதயத்தை கொல்ற மாதிரி தான். இப்போ ஹரிபிரசாத்தை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஒரு கேப்பு போட்டு வாட்சிங் மைண்ட் இருந்தது, தப்பாக இருக்கேன்னு. அதனால் உள்ளே நுழைய முடியலை, எனக்கு டைவர்ஸ் பெருசாக தெரியல. ஆனால் இவர் வாட்ச் பண்ணும்போது எந்த தப்பும் தெரியாமல் தன்னால் திறந்தது மனம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக விலங்கு பண்ணினோம், பாசம் ஒரு வேஷம் பண்ணினோம். அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நாளைய மனிதன், பிரபு, அமலா, ஜெய்சங்கர், ஜனகராஜ், டிஸ்கோ சாந்தி சொல்லிகிட்டே போகலாம். அதில் நிறைய ஸ்டார் காஸ்ட். இவர் டைரக்டர், நான் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தக்காளி சீனிவாசன் ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அவர் எனக்கு ஃபஸ்ட்டு காப்பி இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு காப்பி அவருக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அவர் இந்த படம் தயாரித்ததே ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் ப்ரொடக்ஷன் போட்டுக்கிறேன், எனக்கு இந்த படம் நல்லா விற்று பேர் வந்தால் என் கம்பெனியில் அடுத்த படம் எடுத்தால் படம் ஓடுன்னு கேட்டார். நான் ஜெயதேவி ஃபிலிம்ஸில் எடுத்தேன். பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வருதுன்னா நீங்கள் எடுங்க, அவர் டைரக்டர் போட்டுக்குங்க அப்படின்னு. நான் எடிட்டிங்லேருந்து நான் உட்காந்துருக்கேன், கதை எழுதியிருக்கேன், வசனம் எல்லாமே நான் பண்ணிவிடுவேன், அவரை ஃப்ரீயாக விடுவேன். அவர் முக்கியமான விஷயம்லாம் தலையிட்டுருவார். பிரபுக்கிட்ட போய் அவர் தான் பேசினார், பாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப்பை நான் ஓப்பனிங் தர்றேன் சொல்லி பிரபாகர் பேசி தான் பிரபு நடிக்க வந்தார். பிரபு அமலா கிட்ட சொல்லி வந்தாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த டீம் எல்லாம் இதை அசம்பிள் பண்ணுறது, ஷூட் பண்ணுறதெல்லாம் நான். இவர் ஒதுங்கிடுவார், எங்கேயாவது ஒரு வேலை அது இதுன்னு, அந்த சீனை என்னத்துக்குன்னு தெரியாது. அவருடைய தாட்டெல்லாம் எத்திக்ஸ், பெரியார் கொள்கையை மட்டும் சொல்கிற மாதிரி அவர் வளர்த்துக்கிட்டார். மர்டர் மிஸ்ட்ரி, நாளைய மனிதன், அந்த மாதிரி படங்கள்லாம் இவ கதையை சொல்லட்டும், இவ எடுக்கட்டும்னு என்னை விட்டுட்டு ஓடிடுவார். அதையும் காமெடியா, எங்கடா போனேன் படா நீ பாட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு நான் இங்கே உட்காந்துட்டு கஷ்டப்படுறேன். இல்லைம்மா இது நான் நல்லா அசிஸ்டண்ட்டுங்களை வச்சுருக்காரு, விட்டு போவார், வருவார்,
டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ஒரு வேலையை பண்ணி கொடுத்துருவார். அப்படி ஒரு மனிதன். நாளே மனிதன் படம் முடிஞ்சது, பெரிய பேர். தக்காளி சீனிவாசனுக்கு அன்னைக்கு 4 கோடி ரூபா, இன்னைக்கு 40 கோடி ரூபா. அப்போ 4 கோடி கடன் இருந்தது. வருங்கால தூண்கள் என்னென்னமோ படம் எடுத்து கடனில் வச்சுருந்தார். அது பிரபுவும் சரண்யாவும் நடித்தாங்க ஒரு படம், மலையாள படத்தை நடித்தாங்க. அந்த படம் இதெல்லாம் கடனில் போச்சு. மனசுக்குள் மத்தாப்பு. அப்போது நாளைய மனிதன் தான் அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. தக்காளி சீனிவாசனை மட்டும்தான் இந்த படம் ஜெயதேவியால் இவ்வளோ வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை, சாகா மனிதன் இப்படிலாம் கொண்டு வந்து வர வச்சு படத்தை ஹீரோ பயந்துட்டு ஓடுற ஒரே படம் அந்த படம் தான். கடைசியில் முடியும் போது வில்லன் தான் வந்து நிற்பான். தக்காளி சீனிவாசனுடைய அத்தனை கடனும் அடைக்கப்பட்டது, நல்ல லாபம் பெறப்பட்டது. எனக்கு பேசின பணம் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே ப்ரௌன் ஸ்டோனில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அவருடைய சொந்த அப்பார்ட்மெண்ட்டை எனக்கு கொடுத்தாரு. ஒரு கார் எடுத்து, எனக்கு 4 கார் வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு காரையும் கொடுத்தாரு. அது செகண்ட் பார்ட்டு அதிசய மனிதனை எடுங்கன்னாரு. அதிசய மனிதனை நாங்கள் எடுத்தேன். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் நான். டைரக்ஷன் பிரபாகர் பேரை போட்டுட்டேன், பர்ஃபெக்ட் ப்ரொடக்ஷனே பேரை போட்டுட்டேன். நல்லா போச்சு வைங்க. இப்போது இந்த டைம் பீரியடில் தான் நாளைய மனிதன் படம் ஹிட் ஆயிடுச்சு. வேலு பிரபாகரன் ஒரு இயக்குனர், அவருக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை. அது வரும்போது ஆள் கேரக்டரும் மாற ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் பல பெண்களோட பேசுவார், டீப்பாக பழகுவார். சரி, ஒரு கலைஞன் சினிமாக்காரன் பேசுகிறாரு, இப்போ இல்லாமல் கூட வந்துட போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக எடுத்து போகணும். நான் எல்லாமே சாதாரணமாக ஈஸியான முறையில் எடுத்துக்கிட்டு, லைஃப் பெரிய விஷயம், நட்பு பெரிய விஷயம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். அவர் கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், என் உடம்பு ரீதியாக சில குறைகள் இருக்கலாம், அதை நான் மெடிசனில் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட வந்து குழந்தை பெற்றுக்கலான்னு சொன்னார். அதுக்குரிய ஆர்வமோ எதையுமே அவர் காட்டலை. எந்த ஆர்வமும் 2 பேருக்கும் இல்லாத ஒன்றை நம்ம இழுத்து இழுத்து எதையும் கேட்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு தாய்மை இல்லைன்னா பரவாயில்ல, இங்கே எல்லாருமே பிறந்தவங்களுக்கு பூரா நான் தாயாக இருந்திருக்கேன். எல்லா டெக்னீஷியன்களுக்கும் குடும்பத்துக்கும் என் தாய்க்கே நான் தாயாக இருந்திருக்கேன். அதனால் நான் தாயாக இல்லைன்னா வருத்தப்படலை. எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் இயற்கை எய்துற வரைக்கும் ஒரு தாயாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவில் அவரை அணைச்சிக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு போனேன். ஒரு நாள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே நடக்கலை? இது வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நாள் நாளைய மனிதன் படம் ஹிட்டாக போயிட்டு அதிசய மனிதன் ஹிட் ஆன உடனே அப்போ அவர் தான் கேட்டார், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். பண்ணிக்கலாமே, கல்யாணம் பண்ணாமல் 5 வருஷம் வாழ்ந்துட்டோம், குழந்தை பெற்றுக்கலாமான்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம். எந்த நம்பிக்கையில்? உங்களுக்கும் வேலு பிரபாகரனுக்கும் இடையே இருந்த திருமண உறவில் விரிசல் ஏற்பட முதல் காரணமாக அமைஞ்சது சிலுஸ்மிதா தானே? அப்போ அதிசய மனிதன் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சில்க் அதில் நடிக்குது. இவங்க 2 பேருக்கும் ஏதோ சண்டை போல் இருக்குது. இது சில்க் சீனை நான் எடுத்தாகணும், 6 மணி கால் ஷீட்டு. ஒரு பைசா கூட வாங்காமல் ரஜினி உங்கள் படத்தில் இலவசமாக நடித்து கொடுத்தாரு இல்லையா? ஒரு படம் ரகுவரனை வச்சு கௌதமியை வச்சு எடுத்து தர்றேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பணம் வச்சு டிஸ்கஷன் பண்ணுறேன்னு எல்லா பணமும் செலவு பண்ணிட்டாங்க. ஃபுல் பேஜ் தினத்தந்தியில் விளம்பரம்லாம் கொடுத்து அவங்க கையில் இருக்கிறதே 80,000 ரூபாய் தான் இருக்குது. அந்த படம் எடுக்க வந்த ஆள் ஒரு ரொட்டி கடைக்காரர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.